லேவியராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். The book of Leviticus chapter 20 verse 24. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம், சேர்ந்து வாசிக்கலாமா எல்லாருமே? நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களோடே சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. Praise the Lord. Hallelujah. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை என்ன செய்வேன்? சுதந்திரமாக கொடுப்பேன். இப்போ பாலும் தேனும் ஓடுதா? எத்தனையுடைய வாழ்க்கையில் பாலும் தேனும் ஓடுகிறது? அதுதானே நமக்கு பிரச்சனை இல்லையா? ஆலயத்துக்கு வந்தோம், ஆனாலும் வந்தாலும் ஒன்றும் இல்லை, பாலும் ஓடலை, தேனும் ஓடலை. ஆகையினால தான் ஒவ்வொரு சபையாக போகிறோம். அந்த சபையில் போனால் அந்த சபையில் பால் ஓடுது, தேன் ஓடுதுன்னு சொல்லுவாங்க. ஆகவே அங்கே போய் பார்க்குறோம். அங்கே போனாலும் அப்போ கொஞ்ச நாள் அதுக்கு பிறகு திருப்பி வந்துடுறாங்க. அங்கே போனோம், அங்கே பாலும் தேன் ஓடுதுன்னு சொல்லி சொன்னாங்க, இங்கே போனோம், ஆனால் இங்கே விட அங்கே மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி திருப்பி வந்துடுவாங்க. சிலர் இல்லைன்னா சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு சபையாக சுற்றுவாங்க. குறிப்பிட்ட ஒரு சபைக்கு போக மாட்டாங்க. இங்கேருந்து பல மைல்களெல்லாம் போய் அங்கே போனால் அங்கே வந்து வாசல் திறந்துருக்கு, இங்கே போனால் அது திறந்துருக்கு, அந்த ஊழியம் இந்த ஊழியம், ஒவ்வொரு ஊழியமாக போய் என்னென்னா அவங்க அந்த பாலையும் தேனையும் தேடுறாங்க. ஆனால் பாலும் தேனும் எங்கே ஓடி போனாலும் கிடைக்காது. ஆமேன். அது உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. இந்த பாலும் தேனும் ஓடுகிறதான அனுபவத்தை நம்ம எல்லாரும் பெற முடியும். யாருக்கு ஆண்டவர் சொன்னார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் அவர்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவளுக்கு சொன்ன வார்த்தை. வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, இப்போ வனாந்தரம் அது என்ன செய்யும்? அது மாற்றம் அடையும், செழிப்பாய் மாறும். விசுவாசிக்கிறீங்களா? என்றைக்கும் வனாந்தரம் நமக்கு இல்லை. வனாந்தரத்துக்கு கர்த்தர் ஒரு முடிவை அவர் நிச்சயமாய் வைத்திருக்கிறார். எத்தனை நாட்கள்? 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆனாலும் என்ன செய்யுங்கள்? நீங்கள் உண்மையாக இருங்கள். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். சிலரை பிசாசு காவலில் போடுவான். ஆனால் நீ முடிவு பரியந்தம் நீ உண்மையாக இரு. அப்பொழுது கர்த்தர் உனக்கு என்ன செய்வார்? ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஆனால் அப்படின்னால நம்ம வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? உண்மையாக இருக்க வேண்டும். வனாந்தரத்துக்குள்ளே நாம் கடந்து செல்லும் பொழுது, பாடுகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் பொழுது, அந்த வாழ்க்கையில் நம்ம கர்த்தர் எதற்கு அனுமதிக்கிறார்? ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறார்? நம்மை தேவன் சோதித்து, நம்மை கர்த்தர் பரீட்சித்து, நம்ம வாழ்க்கையில் அவர் ஒரு ப்ரமோஷனை கொடுக்க வேண்டும் என்றால் சும்மா யாருக்கும் கொடுக்கவே மாட்டார். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு, நீங்கள் ஒரு விசுவாசி ஆனதுக்கு பிறகு, கிறிஸ்துவ வாழ்க்கையிலே வந்ததுக்கு பிறகு, நான் இயேசு விசுவாசிக்கிறேன், ஆலயத்துக்கு வந்து விட்டேன், ஆனால் அப்படின்னால இனிமேல் எனக்கு பஞ்சம் இல்லை, இனிமேல் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. இயேசு என்ன செய்வார்? அவர் செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து வைப்பார். இயேசு என்னை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஒரு குறைவுமே இருக்காது, உடனே எல்லாம் நடந்துவிடும். அப்படி என்கிறதான ஒரு நினைப்பில் வரக்கூடாது. கள்ள போதகர்கள் என்ன செய்வாருங்க? ஞாயிற்றுக்கிழமை அதை சொல்லி ஏமாற்றுவாங்க. என்ன சொல்லி ஏமாற்றுவாங்க? அவங்க என்ன சொல்லுவாங்க? வார்த்தைகள் நிறைய சொல்லுவாங்க. சொல்லி இன்றைக்கே உன் கஷ்டம் போயிடும், இன்றைக்கே உன் கஷ்டம் போயிடும், இன்று தான் கடைசி நாள், நாளை காலையில் உனக்கு என்ன வருகிறது? ஆசீர்வாதம் வருகிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நானும் கொஞ்ச நாள் சொல்லி ஏமாத்தினேன். ஒரு சகோதரி கேட்டாங்க, பாஸ்டர் ஒவ்வொரு மாதத்துலேயும் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு புதிய வாக்குத்தத்தை எடுத்துட்டு அது இப்படி ஆண்டவர் உங்க செய்வார்னு சொல்கிறீங்க, நானும் நம்பிட்டு போகிறேன், ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொன்ன ஒரு பாடல் எனக்கு புத்தி வந்து அந்த பிரசங்கத்தை நிறுத்தினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால சும்மா ஆட்களை ஏமாற்றக்கூடாது.
அதனால் என்ன நினைப்பாங்க, ஏமாந்து கடைசியில் என்ன செய்வாங்கன்னா, இந்த ஆண்டவர் உண்மை அல்ல, இந்த சபை உண்மை அல்ல, வசனம் உண்மை கிடையாது என்று சொல்லி ஜனங்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் பின்மாறி போய்விடுவார்கள். ஆகையினால சத்தியத்தை அறிவிக்கணும், உண்மையை சொல்லணும், பொய் சொல்லவே கூடாது. இந்த மேடையில் உட்காந்துன்னு ஒரு நாளும் பொய் சொல்லவே கூடாது. என்ன பாருங்க, ஆண்டவர்னு ஆசீர்வதிச்சிருக்கார், ஆகவே ஆண்டவர் உன்னையும் நாளைக்கே ஆசீர்வதிப்பார். நாளைக்கு ஆசீர்வதிக்க மாட்டார், நாளைக்கு ஆசீர்வதிக்க மாட்டார். there is a condition before he bless everyone. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் முன்பாக தேவன் ஒவ்வொருவருக்கும் நிபந்தனை வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்திரத்தை அவர்கள் கடந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் வர வேண்டும். வனாந்திரத்தை கடந்து வருவது என்பது லகுவான காரியம் அல்ல, ஏதோ நடந்து வருவது மட்டும் அல்ல, நடக்கணும். அது மட்டுமல்ல, தண்ணீர் பஞ்சம், சாப்பாடு இல்லை, இன்னும் எதிராளியினுடைய யுத்தம், இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்தது. அவர்கள் அன்றைக்கு 40 நாட்களில் கடக்க வேண்டிய தூரம் என்று சொல்கிறார்கள். 40 நாள் இந்த குழந்தைகளோடு மாடெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு 40 நாட்கள் என்பது அன்றைக்கு தேவைப்படலாம். நான் இன்றைக்கு 40 நாள் கூட அந்த டிஸ்டன்ஸை பார்க்கும் பொழுது 40 days கூட நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேகமாக நடந்து போகிறவன் இன்னும் சீக்கிரமாக என்ன செய்யலாம், நடந்து போய்விட முடியும். அவ்வளவு எகிப்துக்கு இஸ்ரவேல் பக்கத்து நாடு தானே. இங்கே பார்ப்பீங்க, இப்போ எல்லாம் அந்த டெய்லி அதை பற்றி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆகவே அங்கிருந்து இங்கே வருவது என்பது அது வெகு காலமாய் நடக்க வேண்டிய ஒரு தூரமான ஒரு தேசம் அல்ல. ஆனால் ஆண்டவர் அங்கே அவர் 40 நாட்களுக்குள்ளாலே அவங்களுக்கு பாலும் தேனும் ஓடும் என்று அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணார். தேவன் அப்படி எதிர்பார்த்தார். ஒரு 40 daysல இவங்க என்ன செய்து விடுவார்கள், வெற்றியாய் இவர்கள் கடந்து சென்று விடுவார்கள் என்று சொல்லி. ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை குறித்து நீங்கள் 1 கொரிந்தியர்ல 10ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. அங்கே சொல்லுகிற சமயத்தில் என்னென்ன செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் கர்த்தர் அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற அந்த அனுபவத்தை அவங்களுக்கு கொடுக்கவில்லை என்பதை குறித்து வாசிக்கும் போது, எல்லாரும் ஞானபானத்தை குடித்தார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அது கீழே நீங்க வாசிக்கிற, அப்படி இருந்து அவளில் அதிகமானவரிடத்தில் தேவன் பிரியமாக இருந்ததில்லை. அதிகமான நபரிடத்திலும் தேவன் எப்படி இருக்கவில்லையாம், பிரியமா இல்லை. அதாவது கர்த்தருடைய பந்தியை புசிக்கிறவர்கள் என்று அந்த 2ஆம் வசனம் சொல்லுகிறது படி பார்த்தால் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அது எப்படி ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள்? மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஞானஸ்நானம் முழுக்க ஞானஸ்நானம், அதுக்கு அடையாளமாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மேகத்தினாலும் 2 பக்கம், சமுத்திரத்தினுடைய 2 பக்கத்திலையும் அது தண்ணீர். அப்போ அவர்கள் அவிதமாய் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதே போல 3ஆம் வசனம், ஒரே ஞான போஜனத்தை என்ன செய்தார்கள், போஷித்தார்கள், ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். இது கர்த்தருடைய பந்தியை குறிக்கிறது. விதமாய் கர்த்தர் அவர்களை ஆவிக்குரிய விதமாக சத்தியத்துக்குள்ளே வழி நடத்தினார் என்று சொல்லும்போது, இந்த ரட்சிப்பின் வழியிலே நடத்தினார். ரட்சிப்பின் வழி என்று சொல்லும் பொழுது மரிக்கப் போகிறதான இயேசு கிறிஸ்து மேசியா, அவருடைய அந்த பலி பிராயசித்தம், அது சம்பந்தமாக அதோடு தொடர்பு உள்ளதான காரியங்கள், உடன்படிக்கை, இன்னும் அந்த கர்த்தருடைய பந்தியை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக. அவருடைய அர்த்தம் என்ன, இதெல்லாவற்றையும் பழைய ஏற்பாட்டிலையும் தேவன் கை கொள்ளும்படி செய்தார். ஏதோ ஒரு பெரிய செழிப்பான ஒரு நாட்டை கொடுப்பது என்பதல்ல தேவனுடைய நோக்கம் என்று சொல்லுகிற சமயத்தில், தேவன் அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். தேவன் அவர்களுக்கு அந்த நித்திய வாழ்வு, அதுதான் தேவன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர்களை தெரிந்து கொண்டார். அவர்கள் மூலமாக கர்த்தர் நடப்பிக்கிறதான காரியங்களை உலகம் அறிந்து கொண்டு, உலகம் இந்த தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உலகம் அந்த ரட்சிப்பை அறிய வேண்டும். இதெல்லாம் தேவனுடைய நோக்கமும் சித்தமாக இருந்தது. ஆனால் அவள் என்ன செய்யவில்லை, அவர்கள் இதை புரிந்து கொள்ளவில்லை.
ஆகவே தான் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லலாம், ஞானஸ்நானம் எடுத்தேன் என்று சொல்லலாம், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்லலாம். அதே போல வசனத்தை நன்றாய் கவனியுங்கள். வேடிக்கை எங்கேயும் பார்க்கக்கூடாது. பைபிளை பாருங்க, என்ன பாருங்க, வேற எங்கேயும் பார்க்காம இருங்க. கர்த்தர் அப்போதான் உங்களை ஆசீர்வதிப்பார். பாலும் தேனும் ஓடணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? வசனத்தை ஆமாம் கேட்கணும். வசனத்தை எனக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்கள் ஆகிடும். அது எங்கே வாசிக்கிறோம்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் வாசிக்கிற சமயத்தில் 1ஆம் அதிகாரத்தில் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். அதாவது தேசத்தின் நன்மையை புசிக்க வேண்டும் என்று சொன்னால் செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. ஏசாயாவிலே 1ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மனம் பொருந்தி செவி கொடுத்த மேலே இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, ஆன்லைனில் பார்க்குறவங்களா இங்கே உட்கார்ந்துருக்கலாம் சரி, நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால், அதாவது வேறு இந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாது. கொஞ்ச நேரம் வசனத்தை நம்ம கேட்குறோன்னா, அதாவது கொஞ்ச நேரம்தான். அந்த கொஞ்ச நேரம் அந்த வசனத்தை கேட்குறோம். ஆண்டவர் நம்ம கொடுக்குற வார்த்தையே நம்ம கேட்டு எச்சரிப்படைய வேண்டும். மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இப்போ மனசுக்கும் செவி கொடுக்கறதுக்கும் சம்பந்தம் இருக்கு. மனம் பொருந்தணும் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் வேணும். அங்கங்கே வேடிக்கை பார்க்கக்கூடாது. என்ன செய்யணும்? வசனத்தை கொஞ்ச நேரமாக இருந்தாலும் வசனத்தை நல்லா என்ன செய்யணும்? கவனிக்கணும். வேகமாக சொல்லி முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம், அவ்வளோதான். அதுக்கு நேரம் ஒன்றும் இல்லை. அதுக்கடையில் நீங்கள் இங்கே பாருங்கள் அங்கே பாருங்கன்னு சொன்னால் அதிலே பாதி நேரம் போயிடும். அதனால நல்ல வசனத்தை கேளுங்க. அந்த வசனத்தை கேட்டால் தேசத்தின் நன்மை என்ன செய்வீர்கள்? புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு என்ன செய்வீர்கள்? இது யாருக்கு சொல்லுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்தை பெற்ற பிறகு சொல்லுகிறார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் சுதந்திரித்த பிறகு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. அப்படினாலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் தேசத்தை, அதாவது தேசத்தின் நன்மையை புசிக்கிற, அதாவது பாலும் தேனும் ஓடுகிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் வழியிலே அழிந்து போகக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? செவி கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை, அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அப்படி வாழாதவர்கள் என்ன செஞ்சார்கள்? 6ஆம் வசனம் சொல்கிறது, அவர் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதிருப்போமாக. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள். 7ஆம் வசனம் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அப்படி சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாள் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவள் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவள் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருப்பீர்களாக என்று சொல்லி இருக்கிறது. இதெல்லாம் வழியிலே இவர்கள் இப்படி சரியாய் வாழாத தாறுமாறாய் வாழ்ந்தபடினாலே, சரியில்லாமல் வாழ்ந்தபடினாலே அவள் அங்கே அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் அடைய வேண்டிய நன்மையை அவர்கள் அடையவில்லை, அடைய வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர்கள் அடையவில்லை. பாலும் தேனும் ஓடுகிற இந்த செழிப்பான தேசத்தை அவர்களும் தலைமுறையும் அடைய வேண்டும். ஆனாலும் அந்த தலைமுறை எல்லாம் அழிந்து தீர் மட்டும் கர்த்தர் அவர்களை வனாந்திரத்தில் சுற்றி நடக்க பண்ணினார். 40 நாட்களுக்கு பதிலாக 40 வருஷம் என்ன செய்தார்கள்? நடந்தார்கள். அந்த சந்ததி வனாந்திரத்தில் என்ன செய்தது? அழிந்து போயிற்று. ஆகவே நாமும் நம்முடைய சந்ததியின், நம்ம காலத்தில் எவ்வளவு காலம் எவ்வளவு நேரம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்கு. எந்த அளவுக்கு அவருக்கு பிரியமாக நம்ம வாழ்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம செவி கொடுக்கிறோமோ, எந்த அளவு பரிசுத்தமாய் நம்ம ஜீவிக்கிறோமோ, எந்த அளவு முறுமுறுக்காமல் இருக்கிறோமோ, எந்த அளவு பரீட்சை பார்க்காம இருக்கிறோமோ, சோர்ந்து போகாமல் இருக்கிறோமோ, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறோமோ, பரீட்சையில் வெற்றி பெற்று விட்டால் சீக்கிரமாக நமக்கு ப்ரமோஷன் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படினால நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நமக்கு வர்ற பரீட்சைகள், சோதனைகள், போராட்டங்கள், இவைகள் எல்லாவற்றையும் எதிர்பார்த்து இதில் நான் ஜெயம் எடுக்க வேண்டும். இந்த உபத்திரவத்தை நான் தாண்டும் பொழுது, இந்த கஷ்டம், இந்த துன்பம் எல்லாவற்றையும் நான் எதிர்கொண்டு இதை நான் மேற்கொள்ளும் பொழுது
ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறார், நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலும் வைத்திருக்கிறார், அதே போல பரலோகத்திலும் வைத்திருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்யணும்? நம்பி விசுவாசித்து நம்ம அவரை உறுதியாய் பின்பற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சபைக்கு வர்றதை நிறுத்திடக்கூடாது, கர்த்தருக்கு கொடுக்கறதை நிறுத்தக்கூடாது, ஊழியம் செய்யறது நிறுத்தக்கூடாது, ஜெபிக்கிறத நிறுத்தக்கூடாது, வேத வாசிப்பை நிறுத்தக்கூடாது. நாம் தொடர்ந்து விசுவாசத்தில் நிலை நிற்க வேண்டும். தொடர்ந்து நாம் இந்த வனாந்தரத்திலே நாம் நடக்க வேண்டும். அப்படி நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நிச்சயமாகவே அவர் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அருமையானவர்களே, இந்த பாலும் தேனும் அதாவது பாலும் தேனும் ஓடுகிறதான தேசம், அப்படிப்பட்டதான அந்த தேசத்திலே வாழுகிற வாழ்க்கை அப்படி என்கிறதை பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நம்ம, அதாவது தேவன் நமக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கானான் தேசத்தை வாக்கு பண்ணினார். நீங்கள் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 1, 2, 3 வசனங்களிலே உங்களது கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு மறுபடியும் வந்து நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி உங்களை என்ன செய்வேன்? சேர்த்துக்கொள்வேன், உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், அங்கே சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதாவது அசர் என்ன சொல்கிறது? ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தப்படுத்த போகிறேன், என் பிதாவின் வீட்டு அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதில் நான் மேன்மையான ஒரு இடத்தை உங்களுக்கு நான் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சீஷர்களுக்கு சொன்னார். ஆகையினால இந்த உலகத்திலும் கர்த்தர் நமக்கு என்னன்னா ஒரு பாலும் தேனும் ஓடுகிற அனுபவம், பரலோகம் என்று ஒன்றையும் கர்த்தர் நமக்கு நித்திய வாழ்வு, நித்தியமான வாழ்வு. இப்போ அந்த நித்தியமான வாழ்வு, இந்த பூலோகத்தின் வாழ்வு, இந்த ரெண்டையும் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மோட்சம் மட்டும்தான் கிடைக்கும், இந்த உலகத்தில் ஒன்றும் கிடைப்பதில்லை. இந்த உலகத்தில் நம்ம தரித்திரவான்களாய்த்தான் வாழ வேண்டும், நமக்கு எந்த ஆசீர்வாதமும் இருக்காது அப்படி என்று நினைத்து விட வேண்டாம். ஆனால் அதே வேளையில் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, ஒரு காலத்தில் நிறைய காரியங்கள் இடத்துல நிறைய நன்மைகள் இன்றைக்கு இருக்கிற அநேக நன்மைகள் அன்றைக்கு எனக்கு இல்லை, ஆனால் இன்றைக்கு அநேக நன்மைகள் எனக்கு இருக்கிறது. அந்த நன்மைகளை நான் உடையவனாக இருக்கிற சமயத்தில் எனக்கு ஒரு சந்தேகம், பரலோகம் தருவாரா தரமாட்டாரா? பூலோகத்திலே தந்து முடிச்சிட போறாரா? அதனால இந்த உலகத்தில் எல்லாம் வேண்டும் 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 என்று சொல்லி கேட்டு கேட்டு வாங்குற சமயத்தில் ஒன்றை ஞாபகம் வச்சிடணும், எல்லாத்தையும் கத்தத்துக்கு வாங்கி கடைசியில் என்னென்னா அதுக்கு இழந்துடக்கூடாது. ஆனால் அப்படின்னால இங்கே கத்த நமக்கு எல்லா நன்மைகளையும் கொடுக்கும்போது நம்ம எப்போவுமே ஒரு பயம் நமக்கு இருக்க வேண்டும். எல்லாம் எனக்கு இருக்கிறது, ஆனால் பரலோகத்தில் என்னுடைய மகிமை குறைந்து விடக்கூடாது, பரலோகத்தில் எனக்கு பால் குறைஞ்சிடக்கூடாது, பரலோகத்தில் தேன் குறைஞ்சிடக்கூடாது, பரலோகத்தில் என்னுடைய இன்பம் குறைந்து விடக்கூடாது, பரலோகத்தில் என்னுடைய மேன்மைகள் குறைந்து விடக்கூடாது. அதுதான் நமக்கு மிக மிக முக்கியமானது. இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் தான், இதில் கார் இல்லைன்னா, பங்களா இல்லைன்னா என்ன, இல்லை நல்ல வஸ்திரம் இல்லைன்னா என்ன, இது இருந்தால் சந்தோஷம், ஆனால் மண்ணுக்காக மாணிக்கத்தை என்ன செய்ய மாட்டேன், விட்டு விட மாட்டேன். அந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு இல்லையா? மண்ணுக்காக மாணிக்க, அநேக நம்ம மண்ணுக்காக என்ன செஞ்சிடும், மாணிக்கத்தை விட்டு விடுகிறோம். மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணம்னு வர்ற சமயத்தில் என்ன செஞ்சிடறோம், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுடுறோம். அவர் ரட்சிக்கப்படாத புருஷனாக இருப்பார், ரட்சிக்கப்படாத பொண்ணாக இருக்கும், ஆனால் அழகை பார்த்து இல்லை அவங்களுடைய ஆஸ்தியை பார்த்து அவங்களுடைய வசதியை பார்த்து என்ன செஞ்சுக்கிறாங்க, திருமணத்தில் விழுந்துடுறாங்க. அந்த குழந்தைகள் அதுக்கு பிறகுடைய தலைமுறை அவர்கள் மாணிக்கத்தை இழந்து விடுகிறார்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் நம்ம கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதாவது இந்த வாழ்வு என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிற பரிசுத்த வேதாகமத்தில் பல விதமாக நம்ம அர்த்தப்படுத்தலாம். ஒன்று என்னவென்று சொன்னால், பிரதானமாக நம்ம சொல்ல வேண்டும் என்றால் நித்தியமான வாழ்க்கை. அல்லேலூயா.
நித்தியமான வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நித்தியமான வாழ்க்கை. அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க போகிறதான விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கை அது எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அதாவது நம்ம கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்க்கை. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதாவது கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின. ஆகவே கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்க்கை தான் பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கை. அல்லேலூயா. ஆகவே நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வாழணும். அது மட்டுமல்ல, நம்ம வாழுகிற வாழ்க்கை என்பது அது ஒரு உயிருள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். என்ன வாழ்க்கை? ஒரு உயிருள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். அநேகமாக செத்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீ உயிருள்ள என்று பெயர் பெற்றும் செத்தவனாய் இருக்கிறாய், செயல்படாதவனாய் இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே உயிருள்ள ஒரு வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? ஆத்துமாவிலே நாம் உயிருள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். செயலிலே நாம் உயிருள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு ஒளி, அதாவது வாழ்க்கை ஒளி கொடுக்கிற வாழ்க்கை இருக்க வேண்டும். ஒளி வாழ்வு என்று பெயர். என்ன வாழ்க்கை? ஒளி வாழ்வு. அதை இதெல்லாம் வேதத்தில் இருக்கிறது என்று நீங்கள் கேட்டால் வர நாட்களில் நான் அது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது உயிர் வாழ்வு ஆதியாகமம் 2:7 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒளி வாழ்வு யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிறதான வாழ்க்கை என்பது கலாத்தியர் 2:20 சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்க்கை. ரெண்டாவது நான் சொன்னதான வாழ்க்கை என்ன வாழ்க்கை? உயிருள்ள வாழ்க்கை. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மூன்றாவது ஒளி வாழ்வு யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம். இன்னொரு வாழ்க்கையை பற்றி சொல்ல வேண்டும். பழுதற்ற வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? பழுதற்ற வாழ்க்கை. பழுதற்ற வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, பரிபூர்ணமான வாழ்க்கை. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவை ரெண்டாகும். இந்த நித்திய வாழ்வோடு சேர்த்து ரெண்டாக நான் சொல்கிறேன். ஒன்று என்னவென்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்க்கை, அப்புறம் உயிருள்ள வாழ்க்கை, இன்னொன்று ஒளி உள்ள வாழ்க்கை. இந்த 3 வாழ்க்கையை குறித்தும் நாம் வேதத்தில் நம்ம படிக்க வேண்டியது அவசியம். எல்லாம் படிக்கணும். பழுதற்ற வாழ்க்கையை பற்றி படிக்க வேண்டும், பரிசுத்தமான வாழ்க்கையை பற்றி படிக்க வேண்டும், அதே போல பரிபூர்ணமான வாழ்க்கையை பற்றி படிக்க வேண்டும். நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அதுதான் பரிபூர்ணமான வாழ்க்கை. இன்றைக்கு அதாவது உயிருள்ள வாழ்க்கை வாழ்வதை குறித்து உங்களுக்கு நான் பேசுகிறேன். உயிருள்ள வாழ்க்கை ஒரு சில நிமிடங்கள் மட்டும் இருக்கிறது. அதில் உயிருள்ள வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். இப்போ உயிருள்ள வாழ்க்கை என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு ஆதாரமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். The book of Genesis chapter 2 verse 7. ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான் என்று சொல்லி இருக்கிறது. அதாவது அவன் உயிருள்ளவன் ஆனான். தன் அர்த்தம் அவன் ஆத்துமாவிலே ஜீவன் உண்டாயிற்று. ஆங்கிலத்திலே இன்னும் அந்த வார்த்தை மிகவும் நன்றாக இருக்கும். ஆகவே ஜீவனுள்ள வாழ்க்கையை பெற்றுக்கொண்டான். ஒரு உயிருள்ள வாழ்க்கையை இங்கே இந்த ஆதாம் பெற்றுக்கொண்டான். அவனை மண்ணினாலே உருவாக்கி அவன் நாசியில் என்ன செய்தாராம்? ஜீவ சுவாசத்தை ஊதினார் அப்படின்னு பார்க்கிறோம். ஆகவே நாம் ஒரு உயிருள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நாசியில் சுவாசம் இருக்க வேண்டும். அது உண்மைதான். நாசியில் சுவாசம் இருந்தால் நம்ம ஒரு உயிருள்ள வாழ்க்கை வாழ முடியும். என்ன வாழ்க்கை? உடம்பில் உயிரோடு வாழ முடியும். உடம்பில் உயிரோடு வாழ்றதுக்கு என்ன வேணும்? இந்த பிராண வாயு தேவை, இந்த ஆக்சிஜன் தேவை, இந்த மூச்சு காற்று தேவை. ஆனால் அதே வேளையில் ஆத்மாவிலே நாம் உயிருள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்றால் நமக்கு அவருடைய சுவாசமாகிய பரிசுத்தாவி தேவை. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தை பெறாமல்
பரிசுத்த ஆவியாகிய இந்த சுவாசத்தை நம்ம பெறாமல், அவருடைய சுவாசத்தை பெறாமல் நாம் உயிருள்ளவர்களாய், ஆத்மாவிலே உயிருள்ளவர்களாய் என்ன செய்ய முடியாது? வாழ முடியவே முடியாது. எங்களை வைத்து ஆண்டு கேட்பாண்டவரே, எனக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை தருவீராக, அந்த அபிஷேகத்தை எனக்கு தருவீராக, அந்த அபிஷேகத்தில் நான் நிரம்பி வாழ எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் உதவி செய்வாராக. வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, அதாவது இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்தார் தெரியுமா? இயேசுவானவர் ஊதி பரிசுத்த ஆவியை என்ன செய்யுங்கள்? பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஊதினார். ஊதி அதாவது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆதாமுக்கும் ஊதினார், சீசர்களுக்கும் என்ன செய்தார்? ஊதினார். ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவர்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுத்ததுக்கு பிறகு அவர்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கவும், பிசாசுகளை துரத்தவும், வியாதிகளை சுகமாக்கவும் கூடியதான அந்த வல்லமை அவர்களுக்கு இருந்தது. ஒரு உயிருள்ள ஒரு ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார். ஒரு உயிருள்ள ஒரு செயல்படும் ஒரு வாழ்க்கையை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் அவர்கள் என்ன செய்தார் என்றால், பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை அவளுக்கு தேவன் கட்டளையிட்டார். என்ன நீங்கள் பார்க்கிற சமயத்தில் அவர்கள் அந்த ஊதி பெற்றுக்கொண்டார்கள். அவர் ஊதினார், பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இன்னும் அந்த அபிஷேகம் என்பவன் முழுமையாக வரல. பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் அப்படிங்கிறது பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் என்ன செய்யுங்க? காத்திருங்கள் என்று சொன்னார். எருசலேமை விட்டு போகாமல் நீங்கள் காத்திருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். சில சமயத்தில் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவரை தேவன் கொடுப்பார். அவர் வந்து அந்த வேலையை அவர் செய்வதற்கு அவளுக்கு பலனையும் சக்தியும் கொடுப்பார். அந்த வேலையை செய்வார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர்களுக்குள்ளேயே தங்கி இருந்தார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன? ஞானஸ்நானம் என்று பெயர், பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்று பெயர். பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருக்கிறார் என்கிறது ஒரு அனுபவம். நாம் பரிசுத்த ஆவிக்குள் இருக்கிறோம் என்பது இன்னொரு அனுபவம். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த ஆவி தாவீதுக்குள் இருந்தார், தீர்க்கதரிசிகளுக்குள் இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டில் உள்ள அனுபவம் என்ன தெரியுமா? அதாவது நமக்கு தண்ணியை குடிக்கிறோம், தண்ணி நமக்குள்ள தாகமாக இருக்கிற இடத்துல வரக்கடவன் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் என்று சொன்னார். அப்போது ஒரு மனுஷன் தாகத்தோடு வாஞ்சியோடு கேட்டு அந்த ஆவியானவரை அவன் பெற்றுக்கொள்கிறான். ஆவியானவர் அவனுக்குள்ளே வருகிறார். ரட்சிக்கப்படும் பொழுது அவன் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியினால்தான் ரட்சிக்கப்படுகிறான். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறதான அநேகருடைய வாழ்க்கையில் அவர்களுக்குள்ளே அந்த ஆவியானவர் வருகிறார். அது ஒரு அனுபவம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பெந்தேகோஸ்தே நாளில் பெற்ற அனுபவம் என்ன தெரியுமா? அவர்கள் பரிசுத்த ஆவிக்குள் அவர்கள் இருந்தார்கள். தண்ணீருக்குள் நம்ம இருப்பதோ, நமக்குள் தண்ணீர் இருப்பதோ ரெண்டு எப்படி வித்தியாசமோ, அதே போல் நம்ம தண்ணீருக்குள்ளே இருக்கிறோம். தண்ணீருக்குள்ளே இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்? குடிக்கலாம், நம்ம சுத்தம் பண்ணலாம், நல்ல நீச்சல் அடிக்கலாம், எத்தனை காரியங்கள் இல்லையா? ஆகவே அந்த ஒரு அனுபவத்தை தான் இங்கே புதிய ஏற்பாட்டில் பெந்தேகோஸ்தே நாளில் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த அனுபவம் நமக்கு வராமல் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யாது? மாற்றம் வராது. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது அங்கே 5ஆம் வசனம் படிங்க. நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. ஏன் உண்டாகவில்லை? கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. மூடு பனி என்ன செய்தது? அடுத்த வசனம் அது போட்டோம். ஆனால் முந்தின வசனம் என்னது? மழை இன்னும் பெய்யவில்லை. அல்லேலூயா. சபையில் மழை பெய்யாமல் எல்லா கனி விருட்சங்களும் உண்டாகவே உண்டாகாது. எல்லா கிருபைகளும், எல்லா வரங்களும், எல்லா விதமான கனிகளும் ஒருவனுடைய வாழ்க்கையிலே உண்டாக வேண்டும் என்று சொன்னால் மூடு பனி பத்தாது. ஸ்தோத்திரம். என்ன பெய்யணும்? மழை பெய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எத்தனை பேர் மழை வேணும்னு சொல்கிறீங்க? அப்போ வந்து ஏதோ ஒரு பனி
பரிசுத்தாவியானவருடைய ஏதோ ஒரு தூறல், அது நம்ம நினைச்சா போதாது, ஒரு பெரிய மழை நம்ம மேல பொழிய வேண்டிய எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தை இது காட்டுகிறது. இப்ப தேவனுடைய பிரசன்னம் பனி போல அல்ல, மழையாய் நம்முடைய மத்தியில இறங்கி வர வேண்டும். அப்படி இந்த வசனத்தை பாருங்கள். நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் என்ன செய்யவில்லை? உண்டாகவில்லை. ஏன் உண்டாகவில்லை? உங்க வாழ்க்கையில அரைகுறை. தேவன் எப்படியுமே சிருஷ்டிப்பில் அரைகுறையா செய்ய மாட்டாரே. இங்க நம்ம பார்க்கிறோம் என்ன சொல்லப்பட்டு, மேல தேவனாய் கர்த்தர் பூமி வானத்தையும் உண்டாக்கினாலே வானம் பூமியை சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு. அதுல 6 நாட்களும் கர்த்தர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று சொல்ல பிறகு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று சொன்னதுக்கு பிறகு இங்கே நம்ம 5ஆம் வசனம் என்ன படிக்கிறோம்? நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் என்ன செய்யவில்லை? உண்டாகவில்லை. நிலத்தினுடைய சகல வித பூண்டுகளும் இன்னும் என்ன செய்யவில்லை? முளைக்கவில்லை. ஏனெனில், நல்லா கவனிங்க, ஏனெனில் இன்னும் கோபம் போகல, சாந்தம் வரல. ரட்சிக்கப்பட்டவங்க தான், தண்ணியில முழுகி ஞானசானம் எடுத்தவங்க தான், பெந்தேகோஸ்தே விசுவாசின்னு சொல்றாக்கள் தான். என்னவோ 2 வாய் என்ன அந்நிய பாஷை 2 வருகிறது, தாதா தீதி அப்படின்றத சொல்றோம், அவ்வளவுதான். திரும்ப அப்ப இருந்து இப்போ அதான் 4 வார்த்தை தான் வந்துகிட்டே இருக்கு. ஆனா வீட்டில் போனா தாம் தீம் அப்படின்னு சண்டை போடுறோம். போற வழியிலேயே என்ன வரல? சாந்தம் வரல, இச்சை அடக்கம் வரல, பொறுமை வரவில்லை. வேற என்ன வரல? ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சை அடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், பொறுமை, இதெல்லாம் உங்க வாழ்க்கையில் இருக்கிறதா? உங்க வாழ்க்கையில் இருக்கிறதா? எத்தனை பேர் இருக்குன்னு சொல்றீங்க? முளைக்கவில்லை. இன்னும் சகல பூண்டுகளும் முளைக்கவில்லை, சகல விதமான செடிகளும் என்ன செய்யவில்லை? முளைக்கவில்லை. காரணம் என்ன? பனிதான் பெய்து கொண்டிருக்கிறது. ஆராதனையில் பனி பெய்யக்கூடாது, மழை பெய்யணும். கையில் வச்சு ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பனி அல்ல, மழை பெய்யணும்ப்பா, மழை பெய்யணும், மழை பெய்யணும், மழை பெய்யணும். கரங்களா சேர்த்து கத்திர மயப்படுதாலோயா. ஆண்டவரே, என் வீட்டில் பனி அல்ல, மழை பெய்ய வேண்டும். அந்த ஒரு அனுபவம் உண்டாகத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். 10 நாட்கள் அவர்கள் காத்திருந்தார்கள். பெரிய முழக்கம் போல சத்தம் உண்டாயிற்று. அப்புறம் ஆண்டவர் என்ன செய்தார்? பரிசுத்த ஆவியினுடைய அந்த மழையை மேல் வீட்டறையிலே பெய்ய பண்ணினார். அந்த 120 பேரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசினார்கள். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். தொடர்ந்து கர்த்தர் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் முதல் நூற்றாண்டில் செய்த காரணம் என்னவென்றால் அங்கே பெரிய மழை பெய்தது. அல்லேலூயா. ஆண்டவரே கேள், ஆண்டவரே என் மேல உம்முடைய மழை பெய்யணும், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம் நிறைவாய் வந்து இறங்கணும்ப்பா, நிறைவாய் இறங்கணும். பெந்தெகோஸ்தே நாளில் மழை பெய்யறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்தாவியாக மழை உங்க மேல வரணும்னா தேவ பிரசன்னம் முழுமையாய் நம்மை நிரப்ப வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அங்கே நீங்க வாசித்து பாருங்க. பெந்தெகோஸ்தே என்ற நாள் வந்த பொழுது அவள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒன் மைண்ட். எதுக்கானாலும் கான்சன்ட்ரேஷன் வேணுங்க. கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் படிக்க முடியாது. கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் நீங்கள் வாகனம் ஓட்ட முடியாது. கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. சாப்பாடு கூட கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் செஞ்சீங்கன்னா தொண்டையில் விக்கி செத்து போயிடுவோம். ஸ்தோத்திரம். அதனால் என்ன செய்யணும்? கவனமாக நம்முடைய மனசு நம்ம கவனமாக இருந்து என்ன செய்யணும்? சாப்பிடணும். சாப்பிடும்போது ஒரு மனசு தேவை. அப்படி என்றால் ஆராதனைக்கு வரும்பொழுது நமக்கு என்ன தேவை? ஜெபம் பண்ணும் பொழுது நமக்கு என்ன தேவை? பிரசங்கம் கேட்கும்போது என்ன தேவை? ஐத்திகுங்கிற வாலிபன் என்ன செய்தான்? அவன் ஜன்னல் அருகே உட்கார்ந்திருந்தான். ஜன்னல் அருகே உட்கார்ந்திருந்தபடினால அவனுக்கு தூக்கம் வந்தது. தூக்கம் வந்ததுனால கீழே விழுந்தான். கீழே விழுந்தவன் மரித்து போனான். நல்ல வேளை பவுல் இருந்தார். அதனால நிறைய பேர் நம்ம என்ன செய்யணும்? ஒரு ஓரத்தில் இருக்கிறோம். என்ன செய்யுங்க? ஆராதனையிலே
என்ன செய்யுங்க, முதலாவது வாருங்க. எந்த அளவுக்கு நீங்கள் முன்னால் இடம் பிடிக்க முடியுமோ அவ்வளோ முன்னால் வந்து இடம் பிடிங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எந்த சபைக்கு போனாலும் சரி, எந்த மீட்டிங்கு போனாலும் சரி, நம்ம பிசாசு இல்லை, நம்ம இடத்துல பிசாசு சொல்லுவான், நீ என்ன செய்ய, பின்னால் உட்கார் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் ஆவியானவர் சொல்வார், இல்லை நீ போ, முன்னால் போ, முன்னால் போ, முன்னால் போ அப்படின்னு சொல்வார். அந்த மாதிரி முன்னால் வந்து நீங்கள் உட்கார்ந்து வசனத்தை நல்லா கேளுங்க, நல்ல கைகளை வைத்து ஆராதனை பண்ணி பாருங்க. தேவ பிரசன்னம் மழையாய் உங்கள் மேலே பொழியும். கட்டுகள் அவுக்கப்படும், வியாதிகள் நீங்கும், பிரச்சனைகள் நீங்கும், அசுத்த வல்லமைகள் ஓடும். அது மாத்திரமல்ல, உங்களுக்குள்ளே கனிகள் உண்டாகும், நல்ல செடிகள் உண்டாகும், செழிப்புண்டாகும், பாலும் தேனும் ஓடுகிறதான அந்த அனுபவத்தை தேவன் உங்களுக்கு தருவார், குடும்பத்துக்கு தருவார், உங்கள் பிள்ளைகளுக்கு தருவார். பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் மழைக்குள்ள விடுங்க. ஆமாம், நல்லலுயா. அவங்க மேலே மழை என்ன செய்யட்டும், பெய்யட்டும். சண்டே ஸ்கூலில் மழை பெய்யணும் பத்தாது. நல்ல ஆராதனை நடத்துகிறவர்கள், நல்ல பாட்டு பாடி ஆராதனை நடத்துகிறவங்க, நல்ல இசை வாசிக்கிறவர்களை இருந்து இங்கே விட நல்ல விதமாக ஜெபத்தோடு அங்கே ஆராதனை இன்னும் சிறப்பாய் நடைபெற வேண்டும். நல்ல பிரசங்கம் அங்கே பண்ணணும். டீச்சர்ஸ் எல்லாம் நல்ல வசனத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அங்கே இருக்கிற அந்த தேவனுடைய, அதாவது சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் பிரசன்னத்தால் நிறைந்து இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல வேணும். சத்தமாக கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அருமையானவர்களே, இந்த அனுபவம் இல்லாததுனால என்னெல்லாம் காரியங்கள் நடந்தது என்பதெல்லாத்தையும் நம்ம சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அதுதான் இன்றைக்கி மெயினாக நான் பேச வேண்டியது. அதாவது அதில் அவசியமான ஒரு விஷயம் சுருக்கமாக சொல்லிடுறேன், ஒரு நிமிஷத்தில் சொல்லிடலான்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் இந்த இஸ்ரவேல், அதாவது சீஷர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த சீஷர்கள் அபிஷேகம் பெறுறதுக்கு முன்னால் எப்படி இருந்தாங்கங்கிறத ஒரு படம் போட்டு லைட்டாக வேகமாக காட்டி முடிச்சிடுறேன். வாசித்து பாருங்கள். லூக்கா சுவிசேஷத்தை எடுத்து வாசிங்க. லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் 32வது வசனத்தில் வாசிக்கிற சமயத்தில், 32ஆம் வசனத்தில் வாசிக்கிற சமயத்தில், பேதுரும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாயிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னாலே பாருங்க, அன்றியும் மோசே எலியா 29 படிக்கிறோம். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் என்ன செய்துட்டு, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. பிரசங்கியார் அவர் என்ன செய்கிறார், மகிமையில் நிரம்புகிறார், அவர் ஆவியில் நிரம்புகிறார். தெய்வ பிரசன்னம் அந்த இடத்தை நிரம்பி என்ன செய்கிறது, ஆமாம், அந்த இடத்தை நிரப்பி கொண்டிருக்கிறது. அன்றையும் மோசே எலியாயின்னு 2 பேரும் மகிமையோட ஸ்பெஷல் ஸ்பீக்கர்ஸ் அங்கே வேற 2 பேர், மோசே எலியாவும் பேசுகிறார்கள், சம்பாஷணை பண்ணுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? எருசலேமிலே நிறைவேற்றப்பட போகிற அவருடைய மரணத்தை குறித்து என்ன செய்தார்கள், பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இவர்களுக்கு என்ன வந்து விட்டது, தூக்கம் வந்து விட்டது. ஆமாம், நித்திரைன்னா சத்து போகலை, அவங்க என்ன தூக்கம் வந்துடுச்சு. அநேக பார்த்தீங்கன்னா சபையில் வந்து உட்கார்ந்த உடனே அப்புறம் என்ன வந்துடும், என்னதான் இங்கே பெரிய பிரசன்னம் இருந்தாலும் சரி, தேவ மகிமை இறங்கினாலும் சரி, ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவர்கள் உடனேயே நித்திரை மயக்கம் அடைவார்கள். பைபிள் திறந்த உடனே என்ன செய்வார்கள், நித்திரை மயக்கம் அடைவார்கள். ஜெபம்னு சொன்ன உடனேயே நித்திரை மயக்கம் அடைவார்கள். குடும்ப ஜெபத்து உட்கார்ந்த உடனேயே என்ன வந்துடும், நித்திரை மயக்கம் வந்துடும். ஏன், காரணம் என்ன அப்படின்னு நம்ம கவனித்தோம் என்று சொன்னால், வசனத்துக்குள் ஆழமாய் அவர்களுக்கு புரிதல் இல்லை. வசனத்துக்குள் ஆழமான புரிதல் இல்லை. அங்கே மோசேயும் எலியாவும் பேசுகிற காரியங்களை அவர் என்ன செய்யவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. அவருடைய மரணத்தை குறித்து அவர் பேசினார், ஆனால் அவர்கள் என்ன செய்யவில்லை, அதை புரிந்து கொள்ளவே இல்லை. இதைத்தான் எபிரேயர் நிருபக்காரன் சொல்லும் பொழுது, நீங்கள் மந்த புத்தி உள்ளவர்கள் என்று சொல்லாமல் சொல்றார். வாஸ்து பாரு, 5ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம், நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவளானபடியினால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாயிருக்கிறது. மேலோட்டமாய் வசனத்தை கேட்டு 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 சங்கீதத்தையே வாசித்து 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 இப்போ
நம்மால் என்ன செய்ய முடியவில்லை? ஆழமான அனுபவத்துக்குள் வர முடியவில்லை. ஆழங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. தேவனுடைய வசனத்தினுடைய ரெவலேஷன், வெளிப்பாடு நமக்குள்ளே இல்லாமல் நம்ம இருக்கிறதான சமயத்தில் எவ்வளவுதான் வெளியில் மழை பெஞ்சாலும், எவ்வளவுதான் சபையில் மழை பெஞ்சாலும், எவ்வளவுதான் தேசத்தை எழுப்புதல் வந்தாலும் உங்களுக்குள்ளே அந்த எழுப்புதல் என்ன செய்யாது? வரவே வராது. உங்களுக்குள்ளே அந்த விடுதலை வரவே வராது. உங்களுக்குள்ளே தூக்கம், உங்கள் குடும்பத்தில் இந்த தூக்கம், ஜெபம் பண்ண முடியவில்லை, வேதம் வாசிக்க முடியவில்லை, ஆராதனை உட்கார்ந்தனால துதிக்க முடியவில்லை என்கிற நிலைமையில் இருக்கிறது மட்டுமல்ல, இவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அவர்கள் சொல்கிற ஒரு வார்த்தை எங்கே பார்க்குறோம். உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம். அவர் என்ன பேசுகிறாரு? அவருடைய தரிசனம் என்ன? அவருடைய அந்த காரியங்கள் என்ன? ஊழியம் என்ன? இவனுடைய யோசனையெல்லாம் இங்கே நல்லா குளுமையாக இருக்குது. எங்கே? மலையில் இருக்கிறார்கள். மலை என்றால் அப்போ என்ன மேலையில் ரொம்ப குளுமையெல்லாம் இருக்கும், ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஆகவே ஆவிக்குரிய ஜீவியத்தில் எளிமையை மறந்து, ஆவிக்குரிய ஜீவியத்திலே பாடுகளை மறந்து, ஆவிக்குரிய ஜீவியத்திலே தியாகத்தை மறந்து சுகபோகமாய் வாழ வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்தில் எவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியுமோ நான் கம்ஃபர்டபுளாக அந்த செட்டில் ஆகிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி என்று நினைக்கிற ஒரு நினைப்பு, ஒரு சுயநலமான அந்த சிந்தனை தான் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில், விசுவாசியுடைய வாழ்க்கையில் அவர்கள் என்ன செய்ய முடியவில்லை? தேவனுடைய பிரசன்னத்தை அடைய முடியாமல், அனுபவிக்க முடியாமல் வறண்டு போய் கிடக்கிறார்கள். தேவ சமூகத்தில் கைகளை வைத்து கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் பாலும் தேன் என்ன செய்யணும்? உண்டாகட்டும். எல்லாரும் எழுமிந்திருப்போமா? என் வாழ்க்கையில் பாலும் தேனும் உண்டாகணும் ஆண்டவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஒரு நிமிடம் மட்டும், அதிக நேரம் இல்லை, ஒரு நிமிடம் மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சத்தமா ஜெபம் கேளுங்க. எல்லாரும் ஒருமனப்பட்டு இருந்தார்கள். பலத்த காற்றடிக்கிற முழக்கம் அவர்கள் உண்டாகி அந்த இடம் முழுவதும் நிரப்பிற்று. Yes Lord, yes Lord. ஓரா பாபா லாபா சந்தரா. Hallelujah. Glory, 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 glory to God. நிரப்பப்படுங்கள், நிரப்பப்படுங்கள், நிரப்பப்படுங்கள். உண்மையாகவே இந்த அபிஷேகம் நிரப்பப்படுங்கள். உங்களுக்குள் அந்த அபிஷேகம் அல்ல, உங்களுக்குள் ஆவியானவர் வருகிற அனுபவம் அல்ல, நீங்கள் ஆவிக்குள்ளாக வேண்டும். கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லி யோவான் சொல்லுகிறது போல பரிசுத்த ஆவிக்குள் ஆமென் அந்த ஞான சுனானத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை கத்துபாய் நாவில கொடுப்பார், அந்நிய பாஷை பேசுங்க. எஸ் 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 லார்ட். ஓ ஹalleluya. Thank you Jesus. Yes. Amen. Hallelujah. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, போதுமே எல்லாம் நடக்குமே. சத்தமாய் மறுபடியுமாய் மேகமே, மகிமையின் மேகமே, நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே
கண்களை மூடி கரங்களை எல்லாம் உயர்த்தி நடக்குமே. மேகமே மகிமையின் மேகமே போதுமே, எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும், வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். என்னோடு பேசணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும், நேச மகன் என்று நித்தம் சொல்லணும். மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே, முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. Thank you. எல்லாம் கரங்களை கொட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Praise the Lord. Jesus Lord. Praise, 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 praise. Thank you Lord. Hallelujah. தகப்பனே, இந்த மாதம் முழுது கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே புதிய அனுபவங்கள் நடத்துவீராக, புதிய ஆசீர்வாதங்கள் நடத்துவீராக. எங்கள் வாழ்க்கை மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதான பாதுகாப்பு நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களுக்கு கூட இன்று நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.